யூடியூபர்ஸ்னால் ரொம்ப கேவலமானவங்க, கண்டென்ட்டு இந்த பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவானுங்க அப்படின்றது இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது தாங்க ப்ரூவ் ஆகுது. இவ்வளோ கேவலமான ஒரு மனுஷன் இர்ஃபான், அவர் ரொம்ப மூளைக்காரரான், அவர் ரொம்ப புத்திசாலியாக, அவர் ரொம்ப கூலாக யோசிச்சுட்டாரான். 20 லுங்கி எட்டுன்னு வரேன், கையில் எட்டுன்னு வரேன், இதை எட்டுன்னு உன்னை யாராவது கேட்டாங்களா? சரி, உன் சேனலில் பண்ணுறேன், பண்ணும்போது அது ஒழுங்காக பண்ணோம்ல. அசிங்கமாக அது பேர் அதுங்க அந்த பேனெல்லாம் விற்க தெரியுமா, அந்த பசங்க நிற்கிது பாரு, அதுங்களை கொடுக்கலாம். இவ்வளோ கூட அறிவு இல்லாமல் நீ எல்லாம் எப்படிரா யூடியூபரான? போன வாரம் ஏதோ பிருத்திவிராஜ், மோகன்லால் இவங்களெல்லாம் இன்டர்வியூ வேறுட்டு அப்படியே ஃபன் இன்டர்வியூ, செம ஃபன். அவங்க ஃபன்னாக தான் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் நீ என்ன பண்ண? ஏன் இவ்வளோ ஒரு கேவலமான கேரக்டராக இருக்கான் இவன் அப்படின்றது தான் தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதனுடைய ஜெண்டர் ரிவீலிங், சரி ஜெண்டர் ரிவீலிங் பண்ணேன், அது உன்னால் முடிஞ்சால் இந்தியாவில் இது பண்ணி இந்தியாவிலே ரிவீல் பண்ணிடணும். இல்லைன்னா நீ வெளியில் எங்கன்னா வீடியோ எடுத்தேன்னா மூடின்னு இருக்கணும். இந்தியன் மீடியாவில் போடக்கூடாது. இந்தியன் மீடியாவில் போட்டு இதிலருந்தும் பணம் வரணும், இதிலருந்தும் ஐயோ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பீக்குள்ளே இருந்தால் கூட எடுத்து கழுவிட்டு அதை எடுத்துப்பான். அந்த மாதிரி இதுதாங்க எனக்கு ஞாபகம் வருது. இவ்வளோ கேவலமான ஒரு கேரக்டர். ஈதுக்கு சக்காத்துன்னு சொல்லுவாங்க, ஈதுக்கு அந்த இது கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது, அது ரொம்ப ஒரு புனிதமான விஷயம். அதுவும் நீ இஸ்லாம் மதத்தை நம்பலை, இல்லை நீ இஸ்லாமியருக்கு எதிராக பேசுகிற, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு நீ இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கூட உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, உன்னை யாரும் விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன கேவலமாக, சரி அங்கே போனேன், அவங்க வராங்க, நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுக்குறீங்க, ஒரு சிலர் டக்குன்னு பிடுங்கெல்லாம் செய்வாங்க. ஏன் போனீங்க? இது அந்த பழைய மேட்டர் மாதிரி தான். எனக்கு ஒரு மேட்டரில் ஒரு இடத்துக்கு போனாங்க, அந்த இடத்துல பிரச்சனை ஆகி போச்சு. ஏன் போனீங்க அதுதான் கேட்பாங்க முதல்ல. ஏன் அங்கே போனீங்க? உங்களுக்கு அறிவு அவ்வளோ கூட அறிவு கிடையாதா? இப்படி தான் கேட்பாங்க. அதுதான் நடந்துக்குது. இப்போ பொண்டாட்டியுடைய கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி பண்ணானா, இழுக்கிறானா, இவர் பிடிச்சி இழுத்தாரான், இது ஒரு கண்டென்ட்டு. இதை இப்போ நான் இவன் கண்டென்ட்டை ஏன் பார்த்தேன்னா, இது இவ்வளோ கான்ட்ரவர்சியாக இருக்குது, ஏன் என்ன ஆச்சு, அதுவும் அவனுக்கு ஒரு வருமானம் தான். அதனால தான் அந்த வீடியோ எடுக்காமே இருக்கிறான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ தூக்குவான் பாருங்கள். ஒரு 15 லட்சம் 20 லட்சம் வியூ வந்ததுக்கப்புறம் அதை தூக்கிடுவான். அப்புறம் சாரி சொல்லணும். ஏன்னா சாரி சொல்லிட்டா நம்ம ஊரில் விட்ருவாங்க. ஐயா மன்னிச்சிருங்க, ஐயோ நான் ரொம்ப அப்பாவிங்க, நான் ரொம்ப பாவங்க, நான் இப்போ இந்த கண்ணாடி இந்த தொப்பியெல்லாம் போட்டிருந்தேன்னா அவன் பெரிய பருப்பு நிரப்பவருக்கு. இதே நான் ஐயா அப்படின்னு வந்தேன்னா ரொம்ப நல்லவன்ப்பா. ஏன் லுக்கில் இதில் இல்லைங்க மேட்ரு, என்ன அவன் செய்கிறான்றதில் தான் மேட்ரு. எவ்வளோ தப்பான, எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு வேலையை பண்ணிட்டு அவனுக்கு அதுலேருந்து வருமானம் வந்துனுக்குது, நம்மளும் அதை பார்த்துனுக்குறோம். இவனெல்லாம் என்ன பண்ணோன்னா அதோட அப்படியே பேன் பண்ணி, முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறான், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று பண்ணால், இப்படி ஒன்று பண்ணால், அப்படி ஒன்று பண்ணால், பல விஷயங்கள் சொல்கிறாங்க. உதயநிதி சாருக்கு இவன் ஃப்ரெண்டாக இருக்கிறான் அப்படின்றதுனால இவன் தப்பிச்சிட்டான்னு வேறு சொல்கிறாங்க. இப்போ உதயநிதி சாரையோ இல்லை ஸ்டாலின் சாரையோ இவங்களெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் கெஞ்சும் போது சார் 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 ப்ளீஸ் சார், இவன் கெஞ்சரில் மண்ணை நினச்சே இவன் அப்படியே ஐயா அப்படின்வானே, அந்த மாதிரி தான் தப்பிச்சுன்னுக்கிறான். ரொம்ப கேவலம். இந்த இவங்கள ரோட்டில் இருக்கிறாங்க, அவங்கள அந்த மக்கள் இந்த மக்கள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படிலாம் ஏதோ அவங்க இயலாமையில் இருக்காங்க, அவங்களுக்கு பணம் இல்லை. ஒரு சிலர் அதில் இதே ஒரு தொழிலாக செய்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா ஜாலி தானே, டெய்லி 500 ரூபா 1000 ரூபா ஜாலியாக ஈஸியாக சம்பாதிக்கலாம், அப்படி சம்பாதிக்கலாம். சில நாளுங்களில் 5000 10,000லாம் வரன்றாங்க. நான் கணக்குன்னு தெரில, நான் போய் பண்ணதில்லை, அதனால தெரில. அவங்க அப்படி பண்ணாலும் அந்த மாதிரி கை ஏந்தி என்னால் முடியல ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்க அவங்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன். அது ஒரு சிலர் அதை தொழிலாக பண்ணாலும் எல்லாரும் அப்படி பண்ணுறது கிடையாது. ஒரு சிலர் உண்மையிலேயே அவங்களால முடியாததுனால, உண்மையிலேயே இயலாமை, அதனால் அவங்க அந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்க இருக்காங்க. அதனால் நம்ம அதை ஜென்ரலைஸ்லாம் பண்ண முடியாது. விடுங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு போக வேண்டிதான். அதுக்கு நடுவில் போய் ஒரு கண்டென்ட் தேடினா பாருங்கள். அப்போ இவன் எவ்வளோ பெரிய ஒரு எச்சன்னு தான் சொல்லினுக்கிறாங்க நிறைய பேர். இப்போ எச்சன்ட்டு இவரை போட்டு தாக்கினுக்கிறாங்க. நான் சொல்லலைங்க இவனை எச்சன்னு, நிறைய பேர் சோஷியல் மீடியாவெலாம் பேசுகிறாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு ஆள். ஆனால் அவனுக்கு பணம் குவிஞ்சினே இருக்குது. பாட்டு இருக்க அந்த காலத்தில், புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை. எப்படி எழுதுனாங்க அந்த ஆள்? இது மாதிரி கேரக்டர்ஸ் அன்றைக்கி வந்திருக்கோம்.
அதனால தான் இதெல்லாம் இப்போ இன்றைக்கி உருவானதான் என்ன, இதோட மோசமாலாம் இருந்திருக்கும். இப்போவும் இதோட மோசமானதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து திரைக்கு பின்னால், இது வந்து திரைக்கு முன்னால் இவரே போட்டுக்கினார். இவரே எடுத்து இவரை கழுத்து கத்தி வச்சுக்கின மாதிரி தான் எனக்கு தோணுது. இவர் ரொம்ப புத்திசாலியாக, இது வந்து கண்டென்ட்டாக, இது வந்து அதுக்கு பிஜிஎம் எல்லாம் போட்டு அதுக்கு அப்படி பண்ணி இப்படி பண்ணி, ஐயோ ஏன்டா, ஏன் அசிங்கமாக இல்லை? இதை விட வேறு ஏதாவது பொழப்பு பண்ணு, அந்த மாதிரிலாம் பேசுகிறவங்கலாம் இருக்காங்க. ஏன், என்ன இது செக்